தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்து செய்யும் போது இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியல யாதகம் இருக்கு எங்களுக்கு. நாங்களும் இந்த மாதிரி வந்து எல்லாரும் சொல்லி என்ன பண்ணி வித்து கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஊர்கள்லாம் போடணும்னு ஆசைப்படுறோம். வேறு நாடுகளுக்கு போடணும்னு ஆசைப்படுறோம். ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். புதுசாக நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் தான். நான் வந்து மதுரையில் வந்திருக்கோம். அவனியபுரம் ஏரியாவில் இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பொருளை வந்து இவன் போட்டு எனக்கு சேர்த்து விட்டதை சந்திரசேகர் சார் அவங்க தான். அவங்க ரொம்ப நன்றி அவர் கடமைப்பட்டிருக்காங்க. கரெக்டாக நான் 2025 மே மாதம் இருக்கே நான் பிளாட் வாங்கியிருக்கேன். ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் இதுவரைக்கும் அந்த மேடு வந்து அந்தளவுக்கு பேசுறதும் கிடையாது. யார்ட்டையும் பழக ரொம்ப அமைதி உட்காந்துருக்கோம். அவங்க தான் இதே நான் ஃபஸ்ட்டு மதுரையில் வாங்கின இடம் வந்து அதோட மதிப்பு வந்து 3 லட்சம் ரூபாய் அவனியப்பட்டோம். இன்னைக்கு அந்த இடம் வந்து 15 லட்சம் ரூபாய். நான் வாங்குறப்போ அந்த இடத்துல ஓனர் நான் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஓனர் வந்து எங்கே இருந்தாலும் தெரியாது. ஊடெல்லாம் ஒரு 4 புரோக்கர் தான். அந்த இடம் வந்து 4 லட்சம்னு சொல்லி விற்றுட்டாங்க எங்கெல்லாம். நான் வாங்கினது 3 சென்டர். அதில் புரோக்கர் கமிஷன் மட்டும் போக 3 லட்சம் ரூபா அந்த பிளாட்டுக்கு ஹைட் பண்ணி எங்களை வாங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியாது. பத்திரம் பதிவு பண்ணுறப்ப தான் அந்த இடத்துக்காரர் வந்து பத்திரம் பதிவு பண்ண வந்தார். அதுவும் அந்த படம் வந்து பவர் ஆஃப் படம் இருந்தது. அந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரையில் எல்லா ஊர்லேயும் 50% அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நேரே சார் கண்ணன் எல்லாமே ஓப்பனாக பேசுகிறாரா, எல்லாமே அவரே இடத்த கூட்டி போய் காட்டுவார். அதனால் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கும். சார் வந்து அவர் கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம்னா ஃபுல்லாக டூர் கூட்டி போகிறாரு. அதுபோல் நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு. தமிழ்நாடு டூர் இருக்கு எங்களுக்கு. ஃபுல்லாக அவர் கூட நானும் கிட்டத்தட்ட 1 வருஷம் பழகிட்டோம். ஆரம்பத்தில் இங்கே வந்து அந்த பேச்சு கிடையாது. இப்போ கொஞ்சமாக வந்து ட்ரைனிங் கொடுத்தா ரியல் எஸ்டேட் பற்றி நானும் கற்றுக்கிட்டேன். அப்புறம் குருவாகவும் எனக்கு இருக்காருப்பா அவர். அதெல்லாம் ரொம்ப நன்றி சொன்னார். கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி வணக்கம். பேர் வந்து ஹேமஸ்ரீ. நான் எங்கள் அம்மா மூலியமாக தான் இங்கே வந்தேன். இங்கே வந்திருக்கோம். க்ரூஸ் கப்பலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு சார். அப்புறம் நிறையா பக்கத்தில் சின்ன சின்ன ஊருக்குலாம் போயிட்டு வந்திருக்கோம். சிறுமலை, குற்றாலம், அப்புறம் இங்கே வந்திருக்கோம் தேக்கடி கோயிலுக்கு. இப்போ வந்து வாங்குங்க, பிளாட் விட்டு கொடுங்க, போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிளாட் விட்டுட்டா கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என் வாய்ஸ் வந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் கேட்குமான்றதுனால தான் டவுட்டு. மைக் இல்லாம பேசினா கேட்குமான்றதுதான் கேட்கிறாரு. வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா என் வாய்ஸ் அதை விட டவுலா கேட்குன்றதுனால தான் பேசினேன். இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நினைச்சா என்னோட கதையை சில இடத்துல சொல்லுவேன். சொன்னா சில பேர் தெரிஞ்சிடும். அந்த கமிட்டி இருப்பாங்க. நிறைய பேர் தெரியும் இந்த விஷயம். இருந்தாலும் சில பேர் தெரியலனால சொல்றேன். இந்த ரியல் எஸ்டேட்ல இதுல வரணும், இது சேரணும் அப்படின்றது எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு நான் வந்து திருச்சிக்காரன். நான் மதுரையில் செட்டில் ஆயிருக்கேன். இதில் மதுரையில் வரும்போது என் ஒய்ஃப் சைடில் அவங்க ஒரு இடம் வச்சுருந்துருக்காங்க. இடத்த அதுக்கெல்லாம் 10 ரூபாய் வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்த பார்க்கறதுக்காக நாங்கள் அலைஞ்சிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அவங்க வாங்கினதோ ஒரு புரோக்கர்ட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க யாரும் என்ன தெரியாது. நான் ஒரே ஒரு வார்த்தை, ஐயா என் கிணத்த காணோம் அப்படின்னேன். என்னடா சொல்ற அப்படின்ட்டு நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போய் என் கிணத்த காணோம், யாரே ஆட்டையை போட்டாங்க இந்த இடத்துல. ஏன்னா சார் சொன்ன செல்வகுமார் சார் சொன்னாரு, பத்திரப்பதிவு பண்ற ஒருத்தரா இருப்பாரு, புரோக்கர் ஒருத்தரா இருப்பாரு, எல்லாமே வேற ஒருத்தங்க. பட் இங்க வந்து எல்லாமே இவர் தான் அப்படின்றத ராமதாஸ் சார் மூலியமா தான் எனக்கு தெரியும். அவர் மூலியமா தெரிஞ்சது மட்டும் இல்லாம அதை
பூஜையில பட்டதுக்கு சந்திரசேகர் சார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, சந்திரசேகர் சார் இருக்காரு, நம்ம ராமதாஸ் சார் சொன்னாரு அந்த இடத்த சும்மா போய் பார்க்கலாமா வாங்களோ அப்படின்ற நோக்கத்தோட போனது போது கோயில் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது சொல்லி கூட்டிட்டு போனாங்க, கோயில் இதுதான் சொல்லி அல்வா கொடுத்துட்டு கூட்டிட்டு போனாரு ராமதாஸ் சார். அங்க போய் பார்த்தா கோயிலோட உள்ள போனோடனே என்ன நினைச்சவங்கத்துல கூட நான் என்ன சேஃப்டிக்கு இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நீங்க மட்டும் போனீங்கன்னா உலகமோசம் வரும்போது உங்க மனைவியை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் என்னன்னு முடிவு பண்ண முடியும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என் மனைவி வரமாட்டேன்னு சொன்னவங்களே. ஆனா அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து என் பொண்டாட்டி கொடுத்து இந்தம்மா தேங்காய் பூ போல வச்சுக்கோ, உனக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு கவுத்துட்டாங்க அவங்கள. அது ஒரு தேங்காய் மூடிக்கு அந்த தேங்காய் மூடியை காத்துட்டு வந்து சும்மா இல்லாம சரி வந்து மட்டும் ஒரே ஒரு பிளாட் தானே பார்த்துட்டு போவன்ட்டு இவரோட வண்டியில தான் ஏறினான். என் மனைவியோட வண்டியில தான் ஏறினேன். நமக்கு கார் ஓடுற பழக்கம் இல்லையே, பட் தலைவர் ஓடுற காரு இப்படிக்கா போகும், இப்படிக்கா வருது, வண்டி இந்த பக்கம் சாயுது இந்த பக்கம் சாயுது, என்னடா இப்படி வண்டி ஓடுறாரு பிளைட். நம்ம என் பொண்டாட்டி கேட்க கார்ல போனோமா பிளைட்ல போனோமான்னு. பிளைட்ல போனா இந்த அளவுக்கு போக முடியுமா, அந்த ஜெட்டில கூட்டிட்டு போயிட்டாரு. சரி இதையாவது முடிச்சுட்டு போவன்ட்டு ஒரே ஒரு பிளாட் தாங்க போனேன். பார்க்கல அப்ப ஆசைப்பட்டு ஒண்ணு. ஆனா இப்ப என்ன பேச்சு பேசினாங்க அவங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஓகே 3 பிளாட் நமக்கு ஏற்கனவே கிணறு வேற காரணம் சொல்லி தேடிட்டு 3 பிளாட். அதுல ஒரு இன்னொரு வயசு சொல்றாரு, தம்பி பணம் என்னது பிளாட் உன்னோடது, எது பேட்டரி கடையில சொல்லுவாங்க. அது என்ன படம் வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி பேட்டரி நீ வச்சுக்கோ, அக்காவை அந்த மாதிரி டைலாக் இவர் மாத்திட்டாரு. அந்த இடத்துல பணத்தை நீ என்கிட்ட விடு, கவலைப்படாத, பத்திரமா இருக்கும், நிலம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டாரு. சரி அப்படியாவது முடிக்கணும்னா அதுக்கு பணம் இல்லை, என்ன பண்ணலாம்னு கேட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நீ மாமியார் கிட்ட போய் அத்தை இந்த இடம் உனக்குதான் அப்படின்னு ஒரு போர்டு போட்டுட்டாரு. அப்புறம் அத்தைகிட்ட போனா பணத்துக்காக கேட்டோம், நம்பல. சரி அவங்கள மறுபடியும் இவரோட வண்டியோட கூட்டிட்டு போய் காமிச்சாரு. வண்டியை பட்டினாரு ஓட்டினாரு, என்ன பண்ணாரு, அத்தையும் பேசி மாப்பிள்ள அவர் நல்லதான் செய்வாரு, நீங்க முடிச்சிருங்க அப்படின்ட்டாரு. அதுல கவர்ந்துதான் அது இன்னைக்கு பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அதை வந்து 2 பேரை கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் இவர் ஒரு எப்படி சொல்றதுன்னா கடவுள் சில பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. யார் மூலியமா ஒரு சில கடவுள் வந்து நீ இப்படி வருவ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க பாருங்க. அது இவரோட வாய்ஸ்ல முழுக்க முழுக்க நான் கண்கூடா பார்த்துட்டேன். வந்தவர் வந்து யதார்த்தமா பார்க்கவே வரமாட்டேன், பிளாட் பார்க்கவே வரமாட்டேன் அப்படிங்கிறவர சும்மா இவர்கிட்ட போய் கூட்டிட்டு போய் பேசினேன். பணமே கொண்டு வரலன்னு சொன்னவன் என்ன நினைச்சான்னு தெரியல, 3 பேர் அட்வான்ஸ் போட்டாங்க. அதுல போட்டதுல சும்மா இல்லாம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லட்சுமி நல்லா வர ஆரம்பிச்சுன்னு சொன்னேன். லோன் கிடைச்சிச்சு அவருக்கு. ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு சாங்ஷன் கொடுத்துடுறாரு. ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது இப்பதான் கட்சியில இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, உனக்கு மகாலட்சுமி பிறப்பாப்பா போ அப்படின்னு ஞானி மாதிரி சொல்லிட்டாரு. கடைசி அந்த பையனுக்கு இப்போ பெண்குளத்துல பிறந்துருச்சு. அவன் மிரண்டுட்டான். இவரோட ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. சில காலங்கள் சில பேருக்கு அது இயற்கையா அமைகிறது மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த கடைசி இப்போ கூட நான் சொன்னேன், கூட்டிட்டு போற எல்லாத்துக்கும் வாழ்த்து கொடுக்குறீங்க, எனக்கு வாழ்த்து கொடுங்க, நானும் வரணும், உங்க கூட எங்க போனாலும் வரணும் அப்படின்னு. அதுல இருந்துதான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு ஒரேபாடு இருக்கணும், நம்மளை தனித்துவமா காட்டணும்னு சொல்லி சாருன்னு சொன்னாங்க. அதுல இருந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இது வந்து அன்பு மட்டும் இல்ல, நம்மளோட குடும்பத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேருக்கு எத்தனையோ சொந்தங்கள் இருக்கலாம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்றேன், எனக்கு மிகப்பெரிய குடும்பங்கள் கிடைச்சிருக்கு. உறவுகளை விட குடும்பங்கள் இன்னும் நிறைய பலப்படுத்துறதுக்கான அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்க இந்த அன்பு ரியல் எஸ்டேட்டுக்கு எனக்கு பணிவான வாழ்த்துக்கள் அண்டு ஆசீர்வாதங்கள். எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு என் அப்பா அம்மா கிடையாது. அவங்களுக்கு எப்பயும் எடுக்கிறாங்க. பட் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லாதவங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் எனக்கு அன்னைய தினமா நினைச்சு அன்னைய தின வாழ்த்துக்களை நான் ஆசீர்வாதமா கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். உலகத்துல அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு எல்லாம் எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்னாங்க.
உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே நமக்கு என்ன செய்யலாம் நல்லா வயசு பண்ணுறவங்க அம்மா அப்பா தான். அனைவருக்கும் அன்னைய வாழ்த்துக்கள். சென்னையில் காஞ்சிபுரம் வந்து பெரிய அதிகாரி 4000 பெண்களுக்கு அதிகாரி இருக்காரு கூட்டு துறையில். அவர் நம்மகிட்ட நிறைய பிளான் வாங்கி வந்து கொடுத்தாரு. ஒரு சில துணிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கருப்பசாமி சென்னை திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கிறேன். அவங்க விஜயா மேடத்தின் மூலமாக சார் அறிமுகம். நான் வந்து இப்போ 2-3 ஆண்டுகளாக நான் சார் கூட கொஞ்சம் 2-3 பயணங்கள் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி மீட்டிங் வந்திருக்கிறேன். எந்த நாடு வந்திருக்கீங்க? நான் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அண்ட் குரூஸ். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து கிராமம் நான் இந்த 4 நாடுகள் பார்த்தோம் எல்லாம் நம்ம நண்பர்களை பார்க்க முடியுது. அது சாரப்ப போய் சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு எளிமையான வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ நிறையா மற்ற நிலம் விற்கிறவங்க கூட தவணை தருவாங்க. ஆனால் இஎம்ஐ மாதிரி அந்த டேட்டில் கட்டணும்னு சொன்னால் ஃபைனு இல்லை கேள்வி 35 ஆண்டுகளுக்கு மேலே வெற்றி வாங்கி சொல்லி மிகவும் பிரபலமாக இருக்கு. பிள்ளைகளை கூட வெளிநாட்டில் கட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்த திரு பால சுப்பிரமணிய சாமி அவர்களை அன்போடு மேலும் அனைவருடைய கணவர் அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். முதல்ல நான் சுந்தரமணி சாருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே பிளாட்டு வாங்கினா நம்ம பிளாட் எங்கே இருக்குது, இது பாதுகாப்பாக இருக்கா என்ன ஒன்றும் தெரியாது. எங்கள்கிட்ட பிளாட் வாங்கினா பிளாட்டு பத்திரமா இருக்கும், விலையை நல்லா போகும். நம்ம பிளாட் பத்திரமா இருக்கும், இது எல்லாத்துக்கும் கேரண்டியாக இருக்கும். பிளாட் வாங்கலாம் வாங்கிட்டு மறுபடியும் சுற்றி கொடுப்பாரு, நான் நல்லா லாபம் கொடுப்பாரு. அதனால எல்லாரும் நான் பிளாட் வாங்கின மாதிரி என் பையன் வாங்கியிருக்கிறான், மருமகன் வாங்கியிருக்கிறான், சம்மதி வாங்கியிருக்காங்க, இன்னும் சம்மதி வாங்கியிருக்காங்க, நானும் வாங்கியிருக்கிறேன். நீங்களும் வாங்கி எல்லாரும் பயன்படுறோம். எல்லாரும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் கொண்டு அதே தின வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். மதராஸ் தினம் மதர் தெரசா தின வாழ்த்துக்கள். மேற்கொண்டு அரவிந்த் அன்னையினுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சோசியல் சர்வீஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நாம் எல்லோருமே வந்து ஒரு சோசியல் சர்வீஸாக நம்மளுடைய அன்னையர்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நம்ம தந்தையர் தினம் மாதிரி நம்ம சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தும் போது ஏவி சிவகுமார் அவர்கள் சொல்லி 3 வருஷம் கழிச்சு தான் அந்த கம்பெனிக்கு உள்ள வந்திருக்கு. அவங்க சொல்லி 3 வருஷம் கழிச்சு உள்ள வந்திருக்கு. வரும்போது என்ன காரணம் அப்படின்னா அவங்க சாய்பாபா கோயிலே சொன்னாங்க. சாய்பாபா கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கு, சரியா? அதனால அதை வந்து அந்த நேரத்தில் மிகப்படுத்துறதுக்கு சொல்வாங்க. எல்லாமே நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் இருக்கு. நான் அதை சொல்லலை. அனுசரித்து போகக்கூடிய ஒரு மாமனிதர், என் மனசில் உள்ளதான் சொன்னேன். அனுசரித்து போகக்கூடிய மாமனிதர். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நரிப்படி சைடு டிவிஎஸ் பங்களா ஆவியர் பங்களா வந்து பிளாட் வாங்கி போட்டது. எங்கே இருக்குன்னே தெரியாது. வாங்கி கொடுத்தவரை கொடுத்தாருன்னா அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அந்த மாதிரி இன்னும் இடமே என்ன எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த பிரச்சனைலாம் இல்லாத ஒரே ஒரு இடம் நான் வாங்கி போட்டுருக்கேன். 3 பிளாட்டு எப்போ ஒரு 19. இது இல்லாமல் லோக்கல் டூர் எல்லாம் போகிறோம். இது வந்து குடும்ப சுற்றுலா. அது இல்லாமல் நம்ம கூட இணைந்த அகலியா நம்ம வாங்கி கொடுத்தவங்க அவங்களும் லட்சுமி நாராயணன், லட்சுமி ராகவன், அவங்க எல்லாருமே வந்து டூருக்கு வந்திருக்காங்க. அவங்களும் பிளாட் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து ஏன் குரூப்பில் வந்தவங்க ஒருத்தவங்க வந்து வக்கீல வச்சு பேப்பரெல்லாம் சரி பார்த்து ஒரே ஒரு பிளாட் வாங்குறதுக்காக வந்தாங்க. இப்போ சொல்கிறேன், புதுசாக வந்ததுக்காக சொல்கிறேன். ஒரு பிளாட் வாங்குறதுக்காக அருப்புக்கோட்டைக்கு வந்தவங்க 2 பேரை ஒரு டம்மி பீஸை கூட்டு வந்து அவங்க சொதப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஒரு பிளாட் வாங்குறதுக்காக 2வது வட்டம் வந்து ஒரு வக்கீலை கூட்டு வந்தாங்க. வக்கீலை கூட்டு வந்து அவர் சீனியர்கிட்ட வந்து பேப்பரெல்லாம் பார்த்து சார் காமிச்சார். பார்த்து எல்லாமே பார்த்து எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குன்னு சொல்லி அவங்க மருமகன் மகன் வந்து துபாயில் இருக்காங்க. 6 பிளாட் வாங்கியிருக்காங்க. 6 பிளாட் வாங்கி நல்லா செட்டில் ஆகியிருக்காங்க. வெளிநாடு டூரெல்லாம் வந்திருக்காங்க. இதே மகிழ்ச்சி எல்லாருக்கும் அமையன்னு சொல்லி நன்றி கூறி ஆசிரியர்கள் அனைவருக்கும் அனைவருக்கிற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. 70 வயசுலையும் 12 வயதிலையும் இளமையாக 12 ஆண்டுகள் பூர்த்தி பண்ணி கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த இன்னும் 30 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர் வாழ்த்த வைகம் வணங்கி திருமதி பேபி நாங்கள் அன்போடு வேலை கிடைக்கிறோம். அன்பான காலை வணக்கம். என் பெயர் ராகவன், என் மனைவி பெயர் லட்சுமி ராகவன். ஏன்னா பேபி ராகவன் என்று சொன்னால்தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால பேபிக்கும் எல்லாருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா சொன்ன மாதிரி வயசு எனக்கு ரொம்ப 78 தான் ஆயிடுச்சு. 82 சொல்றதுக்கு அவருக்கு என்ன சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் பிளாட்ஃபார்ம்ல கதையை சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும். இருந்தாலும் பக்கத்தில் வந்து ரவி அவங்க நம்ம கோயிலில் அவங்க கோயிலுக்கு காட்டாரத்தில் அவங்க தான் கர்ப்பகாரம் அவங்க தான் கோயிலை நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. கோண்டல் டியூஸ் பக்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங் ஒரு சாயங்காலம் வந்துருந்தாங்க. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. சின்ன பொண்ணு வந்து பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. அவள் தான் மொபைலில் ஆட் பார்த்துட்டு அம்மா அந்த இடத்த போய் பார்ப்போம், பிடிச்சிட்டு தான் வாங்குவோம் அப்படின்னா என் தம்பியை கூப்பிட்டு போய் தம்பி பொண்ணு 3 பேர் போனோம். சார் கூட வந்தார், இடத்த காட்டினாரு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. கையில் பணம் தான் இருந்தாலும் ஒரு 10,000 அட்வான்ஸ் மட்டும் போட்டோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல் அமௌண்ட்டு செட்டில் பண்ணிவிட்டு பத்திரத்தை கையில் வாங்கிட்டோம். அதே போல் நீங்கள் எல்லோரும் இடத்த வாங்குங்க. எங்கள் ஊரில் இருக்கிறவங்களே பேசி நான் வாங்க வைக்கலான்னு இருக்கேன். சார் எங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாரு. என் பொண்ணு ஒர்க் பண்ணுறதுனால சரி இந்த வயசுல இடத்த வாங்க ஆசைப்பட்டேன் பாப்பா அப்படின்னு அதுக்கு சார் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அந்த பொண்ணு வந்து ஒரு 18-19 வயசுல இருக்கும். எங்கள் அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்க. பட் நான் வந்து பார்த்தோன்னா வாங்கன்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய ஊதியத்தில் வாங்கினேன்னு சொன்னாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு தனியாக 50,000 ஸ்பான்சர் பண்ணோம். அந்த அடுப்பில் ஒன்றை வாங்கி பக்கத்தில் யூஸ் பண்ணாங்க, வளர்த்துருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வந்து நேரத்துலேருந்து ஃபுல்லாக அந்த வீடியோலாம் பார்த்து முதன்முறையாக வந்தீங்க அன்பு சொல்ல. நீங்கள் நிறைய சுற்றி பார்த்து போய் எல்லாரும் ஏற்கனவே தனித்தனியாக பேட்டி எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு பிளாட்டுக்கு ஆசை இருக்கா இல்லையா? முடிஞ்சது இந்த மாசத்துல ஒரு 5 பேர்னாலும் கிடைச்சு கொடுக்குறேன். இந்த அம்மா வந்து இந்த மாசம் மே பேசிட்டு இருக்கோம். மே மாசம் 10ஆம் தேதி கரெக்டா நான் படிக்காத. ஓகே, ஜூன் 10க்குள்ள இந்த அம்மா 5 பிளாட் பிடிச்சாங்கடா. கமிஷன் போக அரப்போம் தங்க நானே இந்த மாதிரி ஃப்ரீ கமிஷன் போக எவ்வளவு போகுது? அரப்போம் மேடையில் சொல்லிருக்கீங்க. என்னது அரசியல் மேடை அல்ல, வியாபார மேடை. சொன்னதை கண்டிப்பாக செஞ்சே தீர்வார்கள். ஒருவேளை 3 பேர் பிடிச்சி பிடிக்கவே 2 பேர் அவங்க வாங்குவாங்க என்று இளஞ்சோர கைதுங்க. 5 பேர் கண்டிப்பா பரிசு வாங்கிக்கிறேன். உறவினர்களும் அன்னைக்கு சொல்லிவிட்டு அடுத்தவர்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு மூன்றாவதாக இந்த அன்பரேசு பணிபுரிந்து கொண்டிருக்கும் பணிபுரிய போடும் அத்தனை அன்னையர்களுக்கும் வருங்கால அன்னையர்களுக்கும் வாழ்த்து கூறி முதலாவதாக இவங்களுக்கெல்லாம் ஒரு மாட ஓட்டு மரியாதை பண்ணி எல்லோரும் கரவோசம் செய்ய ஆசைப்படுறேன். அந்த இடத்தில் சீனியாட்டா கூப்பிடுவாங்க. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த அன்னையர் தினத்தை இன்னைக்கு வந்து சிறப்பிக்கும் விதமா நம்ம இன்னைக்கு இங்க வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு சார். அது ஃபர்ஸ்டா வந்து மரியாதையை ஏற்றுக்கொள்றதுக்கு திருமதி சுப்புலட்சுமி சுந்தரமூர்த்தி